தமிழகத்தையே உலுக்கிய ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் நடந்த வயதான தம்பதிகளாக பார்த்து கொலை சம்பவத்தை அரங்கேற்றிய அந்த ஒரு குற்றம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்கிறது மக்களே. இது முடிவுக்கு வந்ததுக்கு போலீஸ் தரப்பிலிருந்து அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி அவங்க ப்ராப்பராக ப்ரெஸ் மீட்டே கொடுத்துருந்தாலும் இந்த ஒரு குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகளா அப்படிங்கிற சந்தேகமாக பார்க்குறாங்க பொதுமக்கள் சில பேர்கள். அது மட்டும் இல்லாமல் இதை ஏன் சந்தேகமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் முன்வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி கொங்கு மண்டலத்தில் இந்த மாதிரி கொலை சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது, இதில் உண்மை குற்றவாளியை 19th மேக்குள்ளே அரெஸ்ட் பண்ணலைன்னா 20th மே நான் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டிருந்தார். இந்த அறிக்கை விட்டதுமே அவசரமாக இந்த குற்றவாளிகளை காவல்துறையை பிடிச்சிட்டாங்களா அப்படி சந்தேக பார்வையை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பொதுமக்கள் சில பேர் மக்களே. இது உண்மையாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்கக்கூடிய மேக்கரியான் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ராமசாமி பாக்கியம்மாள் தம்பதிகள் கொடூரமாக கொலை பண்ணப்பட்டு இறந்து போயிருந்தாங்க மக்களே. இப்போ இந்த வழக்கு தமிழக காவல்துறை ஒரு 12 தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த வழக்கில் உண்மை குற்றவாளியை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ இந்த அறிவிப்பு வெளியிட்டதுக்கு பிறகு மாவட்ட எஸ்பி என்ன ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை எப்படி நாங்கள் பிடிச்சோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பை ஒரு ப்ரெஸ் மீட்டாகவே கொடுத்துருந்தார். இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொன்ன மிக முக்கியமான தகவல்களை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போது இந்த ஒரு கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட இந்த அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுமே மீடியாவில் என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் கொலை பண்ண இதே மாடஸ் ஆப்பரண்டியில் இதே நபர்கள் தான் இங்கே முன்னாடி பழம் வழக்கையும் கொலை பண்ணியிருந்தாங்க. ஸோ பழம் வழக்கில் சம்மந்தப்பட்ட அந்த செந்தில்குமார் அப்படிங்கிறோட செல்ஃபோன்ஸை அந்த எடுத்துகிட்டு போயிட்டு கிணத்துல போட்டாங்க அப்படிங்கிற தகவலாம் வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் இங்கே கொடுக்கப்பட்ட ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இங்கே திரு ராமசாமி அவரோட செல்ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு போய் அதை தான் அவங்க வெளியே போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகுது. இப்போ இங்கே ஒரு சின்ன குழப்பம் இருக்கிறதை பார்க்க முடிகின்றது மக்களே. இப்போ இந்த குழப்பம் அப்படிங்கிறது, இந்த குழப்பத்தை பயன்படுத்தி கொண்டு எப்படி பேசுகிறாங்க பொதுமக்கள் சில பேர்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் உண்மை குற்றவாளிகளா அப்படிங்கிற சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க. இப்போது ஜென்ரலாக ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டும் மக்களே. ஒரு ஃபேப்ரிகேட்டடான நபர்களை ஃபேப்ரிகேட் பண்ணி இவங்க தான் குற்றவாளிகள் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க காவல்துறை அப்படின்னால், இந்த அறிவிப்பை இந்த மாதிரியான ஒரு சென்சேஷனல் கேசஸில் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் சென்சேஷனல் கேசஸில் தப்பான குற்றவாளியை ஃபேப்ரிகேட் பண்ணி போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்கனால், மறுபடியும் உண்மை குற்றவாளி அதே குற்றத்தை செய்யும் பொழுது இந்த ஒரு குட்டு வெளிப்பட்டு உடஞ்சிரும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு காவல்துறை மேலே களங்கத்தை ஏற்படுத்திக்க மாட்டாங்க அப்படிங்கிறதை நாம் கொஞ்சம் இங்கே உறுதிப்படுத்திக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன் மக்களே, இந்த வழக்கை பொறுத்தளவுக்கும் சம்மந்தப்பட்ட நபர்கள் யார், எப்படி எப்படி இவங்களை பிடிச்சாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். அதாவது இவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய எல்லா மேக்ஸிமம் வழக்குகளை பார்த்திங்கன்னா மக்களே, இதுக்கு வழக்குகளை பிரேக் பண்ணுறதுக்கும் குற்றவாளி கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அப்படிங்கிறது CCTV ஃபுட்டேஜஸ் தான். இப்போ இந்த ஃபுட்டேஜ் இப்போ பார்த்துருப்போம் ஒவ்வொரு வழக்கும் நம்ம வரும்பொழுது தனிப்படை அமைப்பாங்க. தனிப்படையில் அதிகப்படியான தனிப்படையை எதுக்கு அமைக்கப்படும் பார்த்தீங்கன்னா, டு வாட்ச் த ஃபுட்டேஜஸ் மட்டும் தான். ஃபுட்டேஜஸை உட்காந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி உட்காந்து ஒவ்வொரு ஃபுட்டேஜும் ப்ளே பண்ணி எல்லா செகண்டையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுத்துக்கும் அதிகப்படியாக. இப்போ இந்த வழக்கில் எப்படி சம்மந்தப்பட்ட குற்றவாளியை பிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க போலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடம், அதாவது இந்த சம்மந்தப்பட்ட இந்த வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த விதமான ஃபுட்டேஜும் கிடையாது, CCTV கேமராவும் கிடையாதுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பாசன கால்வாயை ஒட்டி உள்ள வீடு. ஸோ இங்கேருந்து இந்த வீட்டிலேருந்து வெளியே எஸ்கேப் ஆகணும் அப்படின்னால் எந்தெந்த ரூபத்தில் எஸ்கேப் ஆக முடியும், எந்தெந்த வகையில் எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தால், ஒன்று மெயின் ரோடு, அப்படி இல்லைன்னா அந்த கால்வாய் வழியாக இறங்கி அங்கே நடந்து போகணும். இது அடுத்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் அங்கே எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
அங்கேருந்து 2 கிலோமீட்டருக்கு ஃபுட்டேஜ் கிடையாது. ஆனால் அங்கேருந்து வெளியே வந்தீங்கன்னா அங்கே மெயின் ரோட்ஸில் ஃபுட்டேஜஸ் கிடச்சிருக்கு. அந்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ணி பார்க்குறாங்க போலீஸ். ப்ளே பண்ணி பார்க்கும் பொழுது அதுலேருந்து தள்ளி ஒரு இடம், 2 இடம், 3 இடம், அப்போது ஒரு இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மணி அளவில், 8:30 9 மணி அளவில் வந்து ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்குது. அந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் லைட் வந்து தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு போலீஸ்க்கு. அந்த பைக் லைட்டு அந்த ஒரு ஃபுட்டேஜை க்ராஸ் பண்ணுறச்சு. இப்போ இந்த பைக்கு அடுத்த ஒரு ஏரியாவை க்ராஸ் பண்ணும். ஆனால் இங்கேருந்து எந்த டைவர்ஷனுமே கிடையாது. அந்த பாசன கால்வாயோடைய ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன் மட்டும் அங்கே இருக்குது. இப்போ இங்கேருந்து பைக்கை வந்து அந்த பக்கத்து ஃபுட்டேஜை க்ராஸ் பண்ணவே இல்லை. வெயிட் பண்ணுறாங்க. 1/4 மணி நேரம் ஆகுது, அரை மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, யாருமே எதுவும் க்ராஸ் ஆகவே இல்லை. அப்போது இங்கேருந்து எப்படி எந்த வழியில் போக முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க போலீஸ். பார்க்கும் பொழுது அந்த பாசன கால்வாய் மூலியமாக அங்கேருந்து கிளம்பி அந்த நேராக போனால் ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு போனால் நேராக ராமசாமியோடைய பண்ணை வீட்டில் போய் முடியுதுன்னு தெரியுது. ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியுது. அந்த பைக்கு அடுத்த ஒரு நைட்டு ஃபுல்லாக க்ராஸ் ஆகவே இல்லை. இது என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா 28 ஏப்ரல் 2025. ஸோ அந்த நபர் இப்போ கால்குலேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. உதாரணத்துக்கு 29, 30 இந்த 2 நாளுமே அந்த ராமசாமி அப்படிங்கிறவருடைய மகன் வந்து கால் பண்ணிட்டே இருக்கார் அப்பாவுக்கு. அப்பா எடுக்கவே இல்லை. ஸோ அந்த சம்மந்தப்பட்ட சொந்தக்காரங்க கால் பண்ணி சொந்தக்காரங்க போய் நேரில் பார்க்குறப்போ போலீஸ் கைப்பற்றும் பொழுது அந்த உடல் 2 உடலுமே, அம்மா அப்பா 2 பேருமே ஒரு மாதிரி டிகே ஸ்டேஜ் இருந்திருக்கிறாங்க. ஸோ அழுகிய நிலையில் இருந்திருக்கு உடல். அப்போ அழுகிய நிலையில் இருந்திருக்கு அப்படின்னாலே அது வந்து 48 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ 48 மணி நேரமாக அந்த உடல் வந்து அழுகிய நிலையில் இருந்திருக்குது. ஸோ இவனுங்க இந்த நபர்கள் 28 ஏப்ரல் தான் அங்கே போயிருக்கிறாங்க. 28 ஏப்ரல் கரெக்டாக வந்து ஒரு 8:30 9 மணிக்கு அந்த இடத்த கிராஸ் பண்ணல வண்டி. அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கி அந்த கால்வாய் வழியாக உள்ளே போய் நேராக அவங்க வீட்டுடைய வாசலில் போய் இறங்கியிருக்காங்க. அந்த வண்டியை பக்கத்தில் ஒரு கரும்பு தோட்டத்தில் போட்டு போயிருக்கிறாங்கன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கிராஸ் ஆகலை. சரி, ப்ரீவியஸான ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க. என்ன வண்டின்னு பார்த்துக்கிறாங்க. பார்க்கும்பொழுது இது ஒரு பிளாட்டினா பைக்குன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த பிளாட்டினா பைக்கு இந்த ஏரியாவில் யார் வச்சுருக்கா அப்படிங்கிறத அலசி ஆராய்ச்சி பார்த்துருக்காங்க. பார்க்கும் பொழுது அந்த ஏரியாவில் அது வந்து அந்த ஏரியாவில் ஆச்சியப்பன் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த பைக் வச்சுருக்காருன்றதை யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தால், ஏன்னா அந்த பைக்கில் 3 பேர் கிராஸ் ஆகுறாங்கன்றது தெரியுது. அந்த 3 பேர் தெளிவாக தெரியல ஒரு ஃபுட்டேஜில். இப்போ அதே பைக்கு தான் ஒவ்வொரு இடத்த ஃபாலோ பண்ணிட்டே வராங்கன்றது சொல்கிறாங்க போலீஸ். இப்போ இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் சொல்லியிருக்காங்களாமா, இது வந்து ஆல்ரெடி நம்மளுடைய ஸ்டேஷனில் ஒரு கேஸ் இருந்த ஒரு ஆள் தான், அது திருட்டு கேஸ் தான். ஸோ திருட்டு கேஸில் கன்விக்ஷன் ஆகாமல் அக்யூட்டில் ஆகிடுச்சு. ஸோ அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தன்னு சொல்லிட்டு ஆட்சியப்பன்ட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஆட்சியப்பன் எங்கே இருப்பான் அப்படிங்கிறத விசாரித்து பார்த்துருக்காங்க போலீஸ். ஆர்ச்சியூரும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அங்கே போய் ஆட்சியப்பனை ஃபாலோ பண்ணி பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி விசாரணை கூட்டு வந்திருக்காங்க. கூட்டு வந்து உண்மை கேட்ட பொழுது ஆமான்னு ஒத்துட்டு இருந்திருக்கார். இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, கிட்டத்தட்ட ஆட்சியப்பன் என்ன வேலை பார்க்குறாருனால் தேங்காய் மரத்தில் ஏறி இந்த தேங்காயை பறித்து போடுற ஒரு வேலை. தேங்காயை பறித்து போடுறது, மட்டை உரித்து போடுறது. ஸோ தேங்காயை பறித்து போடுறது, மட்டை உரித்து போடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வாண்டடான ஒரு வேலை. ஆனால் எம்ப்ளாயிஸ் கிடையாது அந்த வேலைக்கு. ஸோ ரொம்ப வந்து ஆட்கள் மிக குறைவாக தான் அந்த வேலையை பார்த்துட்ருக்குறாங்க அந்த ஊர்களில். ஆனால் அந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவுக்கு தென்னந்தோப்பு நிறைய பேர் வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ இவங்க வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு போகிறது, அந்த சம்மந்தப்பட்ட வீட்டுக்கு போய் தேங்காய் நாங்கள் உரித்து போடுவோம், மட்டை உரித்து போடுவோம், தேங்காய் பறித்து போடுவோம். ஏன்னா எல்லாம் வயசானவங்க. நீங்கள் பாருங்கள் மக்களே, வயசானவங்க தென்னந்தோப்பு, வயசானவங்க மரம் ஏறி பறிக்க முடியாது, மட்டை உரிக்கவும் முடியாது. ஸோ அவங்க உடல் உழைப்பு கஷ்டம். ஸோ அவங்க தென்னந்தோப்பு வச்சுருக்குறாங்க. ஸோ அங்கே வாண்டட் இருக்குது, நீட் இருக்குது. அப்படியே போய் கேன்வாஸ் பண்ணுறாங்க. கேன்வாஸ் பண்ணி கேட்கும் பொழுது தேவை இருக்குன்றப்போ அந்த தேவை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த பர்டிகுலர் ஓனர்ஸும் வர சொல்கிறாங்க. இப்போ இதுதான் நோட்டம் விடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக பார்த்துக்கிறாங்க இந்த ஆட்சியப்பன்றவர். ஸோ பார்த்துக்கிட்டு இதில் வயசான தம்பதிகள், அதே மாதிரி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தோதான இடம், அதே மாதிரி வயசான தம்பதிகளை வந்து சப்போஸ் கொலை பண்ணும் பொழுது அடிச்சிட்டோன்னா அவங்க தப்பிச்சு ஓட முடியாத அளவுக்கான ஒயிட் ஸ்பேஸ் இருக்கணும்.
கத்தினாலும் வெளியே கேட்காத அளவுக்கு அவங்க வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டுக்கு தூரமாக இருக்கணும். இந்த மாதிரியான ஏரியாஸாக செலக்ட் பண்ணி, இந்த மாதிரி வீடாக செலக்ட் பண்ணி தான் அவங்க வந்து இந்த சம்பவத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடை தோட்டம் பார்க்குறதுக்காக ஆச்சியப்பனும் கூட ரமேஷ் அப்படிங்கிற நபரும் வந்து இந்த சம்பவம் நடப்பது 28 ஏப்ரல் நடக்கிறதுக்கு 2 டேஸ் முன்னாடி வந்து ரோந்து பார்த்துருக்குறாங்கன்ற தகவலும் சொல்லியிருக்காரு. இப்போ எப்படி பண்ணாருன்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 28 அன்னைக்கு 28 ஏப்ரல் அன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அரௌண்ட் 10 மணிக்கு பிளாட்டினா பைக்கில் 3 பேர் வந்திருக்கிறாங்க. அரிச்சலூரை சேர்ந்த ஆச்சியப்பன், ரமேஷ், மாதேஸ்வரன் வந்து அந்த கரும்பு தோட்டத்தில் பைக்கை போட்டிருக்காங்க. அங்கேருந்து ஸ்லோவாக நடந்து வந்து அந்த வீட்டுக்கிட்ட வந்து ஒளிஞ்சிருந்துருக்காங்க, பதுங்கி இருந்திருக்காங்க. இப்போது இந்த வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நாய்க்குட்டி இறந்து போயிருக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற தகவல் வெளியாச்சு. ஸோ இதை பற்றி கேட்குறப்ப போலீஸ்க்கு வந்து சரியான பதில் இல்லை, அந்த மறுப்பில் பதில் சொல்கிறார். ஸோ இந்த கேள்வி வந்து இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. மேபி அடுத்த வாட்டி அவங்கள வந்து விசாரணைக்கு அழைக்கும்போது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரியலாம். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிவிட்டு இவங்க ஏதாவது சத்தம் போட்டாங்களா, இல்லை எதனால் அந்த சம்மந்தப்பட்ட அந்த பெண்மணி இறந்து போன அந்த அம்மா வெளியே வந்தாங்கன்றது இன்னும் ஸ்டேட்மெண்ட்டில் வரல மக்களே. ஆனால் பாக்கியம்மாள் நைட் அரௌண்ட் 12 மணிக்கு வாக்கில் ரொம்ப இருட்டினதுக்கு பிறகு அவங்க பதுங்கியிருக்கிறாங்க. பாக்கியம்மாள் வீடை திறந்து கதவை திறந்துட்டு வெளியே வராங்க. இந்த கதவை திறந்துட்டு வெளியே வரும் பொழுது இவங்க ஏதாவது கத்துறதுனால இல்லை ஏதாவது சவுண்டு போட்டதுனால வெளியே வந்தாங்களா, இல்லை சவுண்டு போடாமலே வெளியே வந்தாங்களான்றது இங்கே கொஷினிங்காக இருக்குது இந்த இடத்துல. ஸோ நைட்டு 12 மணிக்கு ஏப்ரல் 28 இவங்க 10 மணிக்கெலாம் போய் அதை வீட்டுக்கு போய் பதுங்கிடுறாங்க. வீட்டில் யாருமே இல்லை, இவங்க 2 மட்டும் தான் இருக்கிறாங்க. அரௌண்ட் 12 o'clock அந்த அம்மா வெளியே வந்திருக்காங்க. அவங்கள கையில் வந்து உல்லன் க்ளவுஸ் போட்டுட்டு கட்டையை வச்சு அடித்து சாவடிச்சிருக்காங்க. நகையெல்லாம் எடுத்துகிட்ருக்கானுங்க. இந்த சத்தத்தை கேட்டு அவர் ராமசாமி அவர்கள் வெளியே வந்திருக்காரு. அவரையும் அடித்து அவரை சாகடிச்சிட்டு வெளியே போயிருக்காங்க. அப்போ ராமசாமி செல்ஃபோனை தான் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்களா அப்படிங்கிறது இங்கே கொஸ்டினிங்காக இருக்குது மக்களே. ஸோ இதுதான் நடந்த சம்பவம்ன்ற விவரிக்கிறாங்க. ஸோ இந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்க கேட்குறாங்க போலீஸ் விசாரணையில் 2015ஆம் வருஷம் ஒரு 5 வழக்கு இவங்களது. அது சீட்டிங் வழக்கா இல்லை நில அபகரிப்பா என்ன வழக்குன்ற தெளிவு இல்லை. அந்த வழக்குலேருந்து இவங்க அக்யூட்லாகப்பட்டிருக்கிறாங்க, விடுதலையாகப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் 2023 24 ஏதோ ஒரு வருஷத்தில் அவங்க ஜெயிலில் இருந்திருக்கிறாங்க. அதில் 9 மாதம் சிறை இருந்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு திருட்டு வழக்குன்னு சொல்லப்படுது. இப்போது என்னென்னா பார்த்திங்கன்னா, இதுவரையில் இவங்க திருடின விஷயங்கள் எதுவுமே வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ப்ரீ பிளான் பண்ணப்பட்டு, உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள் மக்களே, ஒரு வீட்டை நோட்டம் விடுறாங்க. இப்போ இதில் ஆச்சியப்பனுக்கு வந்து கையில் தொழில் இருக்குது, தேங்காய் தொழில் இருக்குது. இந்த தேங்காய் உரித்து போடுறதுக்கும் தேங்காய் பறித்து போடுறதுக்கும் எங்கள் பெரிய வாண்டட் இருக்குது. அதற்கான ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது. இந்த பற்றாக்குறையை பயன்படுத்திக்கிட்டு இவங்க அந்த மாதிரி ஃபார்ம்லேண்டாக பார்த்து சூஸ் பண்ணுறாங்க. வெரி இன்டெலிஜென்ட்டான டிசைன் பாருங்கள், சூஸ் பண்ணி அதில் பொறுமையாக நோட்டம் விட்டு அதை பறித்து போட்டாலும், அதாவது இப்போது இதே விஷயத்தில் பல்லடம் கொலை வழக்கு இவங்க தான் பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் வெளியாகுது. ஆனால் இது இன்னும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தான் கொண்டிருக்குன்னு சொல்கிறாரு போலீஸ் அதிகாரிகள். அப்போது தேங்காய் உரிக்கிற தொழிலை பண்ணுறன்ற ஒரு ட்ரம் கார்டை வச்சுக்கிட்டு உள்ளே போய் நோட்டம் விட்டு சிசிடிவி கேமரா இருக்கா இல்லையா, எப்படி எஸ்கேப் ஆக முடியும், எப்படி வெளியே வர முடியும் அப்படின்றத ரொம்ப எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் நீட்டாக நோட்டை விட்டுட்டு வெளியே வந்துட்டு கிட்டத்தட்ட சில மாதங்கள் கழித்து அங்கே போய் பதுங்கியிருந்து அந்த கொலையை செஞ்சுட்டு கொள்ளையடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்துட்டு எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் வந்து கேமராவில் பதிவாகாமல் கேமரா இல்லாத இடமா பார்த்து செஞ்சுட்டு வந்துடுறாங்க. அடுத்த ஒரு 3 மாதம் வரைக்கும் பண்ணாமல் இருந்திருக்காங்கன்னு, அடுத்த 3 மாதம் கழித்து அடுத்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. இப்போது இந்த சம்மந்தப்பட்ட இந்த பாக்கியமாக்கிட்டேருந்து எடுக்கப்பட்ட 10 பவுன் நகை என்ன பண்ணான்னு கேட்ட பொழுது, அந்த நகையை சென்னிமலைப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஞானசேகர் அப்படிங்கிற ஒருத்தர் பற்ற வச்சுருக்காரு அப்படின்னும், அந்த பற்றையில் கொடுத்து நகையை உருக்கிட்டதாக சொல்கிறாங்க. ஸோ உருக்குனதில் 82 கிராம் தான் வந்திருக்குன்னு அதை காமிச்சிருக்காங்க. அந்த 82 கிராம் நகையும் சீஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஆச்சியப்பன் வீட்டில் இருந்து மக்களே. அது மட்டும் இல்லாமல் ஆச்சியப்பன் வீட்டில் இருந்து நைலான் க்ளவுஸ் சீஸ் பண்ணிருக்கிறாங்க. அடித்து கொல்லப்படுகின்ற கட்டை எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த கட்டையை இந்த கட்டையால் அடிக்கப்பட்டு தான் இறந்தாங்க அப்படிங்கிறது அவங்க பழம் மேட்டிலே சொல்லியிருப்பாங்க.
என்ன ஆயுதம் யூஸ் பண்ணியிருக்க முடியும்னு கேட்டதுக்கு கட்டை மற்றும் கம்பின்னு சொல்லப்பட்டிருக்கும். இப்போ இந்த கம்பி எங்கேருந்து சீஸ் பண்ணலான்ற எந்த ஒரு தகவலும் இல்லை, பட் கட்டை சீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்கிறாங்க மக்களே. இப்போது இந்த ஒரு வழக்கை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு புது மாடல் ஆப்ரண்டி ஃபாலோ பண்ணிருக்காங்க. இதுவரை இல்லாத ஒரு விஷயம். அப்போது கடந்த வருஷம் சிறையில் இருந்த 9 மாத காலத்தில் இந்த 3 பேர் சிறையில் இருந்திருக்கிறாங்க. இந்த 3 பேரும் யார் கூட பழகினாங்க, அப்போ யாரெல்லாம் சிறையில் இருந்தாங்க கூட, அப்போ ஏதாவது ஒரு கேங் கூட இவங்க இந்த ஒரு டெக்னிக் கற்றுக்கிட்டாங்களா? ஏன்னால் இது ரொம்ப நீட் டெக்னிக்காக இருக்குது. ஏன்னால் பல்லடம் நடந்த கொலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 தனிப்படை அமைச்சு கண்டுபிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டது போலீஸ் காவல்துறை. ஸோ இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிசிடிவியோட ஃபுட்டேஜை மட்டும் வச்சு சந்தேகத்துக்கு அடிப்படையில் அதை பார்த்து ஜியோகிராஃபிக்கலாக நமக்கு ஹெல்ப் பண்ணதுனால கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ். சப்போஸ் ஜியோகிராஃபிக்கலாக ஹெல்ப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா இதுவுமே வந்து ஒரு அன்சால்வ்டு கேஸாக போயிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு படிக்காதவங்க, பெருசாக படிக்காதவங்க, கிராமத்து ஆட்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், இதற்கு யாராவது ஒருத்தவங்க கற்றுக் கொடுத்தாங்களா, இல்லை இது வேறு யாராவது ஒரு கேங்குடைய ரெப்ளிகாவோட மாடல் ஆப்ரண்டியா, இல்லை வேறு யாராவது கேங்கு இவங்க கூட 9 மாதம் இருந்தாங்களா, அந்த 9 மாதத்தில் இவங்க கூட பழகின யாராவது ஒருத்தவங்க இப்படி ஒரு ஐடியாஸை கற்றுக் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே சந்தேகப்படும்படியாக இருக்கின்றது மக்களே. ஏன்னால் இது வந்து ஆல்ரெடி ஒரு கேங்கோட எம்ஓன்னு பார்த்துருப்போம். இது பல அன்சால்வ்டு கேஸ் இருக்குன்றதே பார்த்துருப்போம். அதனால் கிட்டத்தட்ட பல்லடம் கேஸில் பார்த்திங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட கேங்கு இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கிறதா நிறைய சந்தேகம் இருந்துச்சு. இப்போ அதே ஒரு கேங்கோடைய மாடல் ஆப்ரண்டியை இவங்க பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த கேங் சம்மந்தப்பட்ட ஆட்கள் இவங்களோட சிறையில் ஒன்றா இருந்தாங்களா, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு இப்போ இதே விஷயம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எடுக்கிறது மக்களே. ஸோ இதில் வந்து உண்மை குற்றவாளி தான் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கனால் அடுத்தது இதே மாடல் ஆப்ரண்டியை ஃபாலோ பண்ணி அடுத்த ஒரு கொலை நடக்காமல் இருக்கும். இல்லை இதில் இல்லாமல் இதை சம்மந்தப்படுத்தி இன்னும் வேறு குற்றவாளி இருக்கிறாங்க, இதே மாதிரி வேறு பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்றது இருந்தால் அடுத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ என்னன்றதே நம்ம வெயிட் நல்லா பார்க்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.